ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை ரெசிபி. அதில் இன்றைக்கி பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பச்சரிசி பாசிப்பருப்பு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது பிள்ளையார்பட்டியில் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது மாதிரி பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்த ஒரு கொலக்கட்டைன்னா அது மோதகம் தான். அதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 அளவுக்கு காப்பிடி அரிசி எடுத்திருக்கேன். 400 கிராம் கணக்கில் பார்த்தா 400 கிராம் அளவு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி, இல்லை கடையில் வாங்கின அரிசி, ரேஷன் அரிசி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு போட்டு அடுத்து ஒரு விளக்கு போட்டுட்டேன். 2 விளக்கு போட்டிருக்கேன். இந்த அரிசியை நம்ம ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது, ஆனால் வறுக்கணும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி நம்ம வறுத்துறணும். வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கு இப்போ காப்பிடி அரிசிக்கு நான் அதே உலக்கில் காப்பிடி உலக்கில் உலக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டால் போதும். அதையும் நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரியே வறுத்துக்கலாம். இது நம்ம முன்னாடியே அரிசியையும் பருப்பையும் கழுவி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். நான் இப்போ தான் எடுத்து உடனே செய்கிறதுனால நான் அரிசியெல்லாம் கழுவி காய வைக்கல. அப்போவே எடுத்து வறுத்துட்டு பருப்பையும் அப்படி தான் வறுத்துட்டு நான் இனிமே தான் அதை கழுவ போகிறேன். 2லேருந்து 3 தரம் அதை நல்லா கழுவிட்டு அதை ஒரு வடிதட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு வச்சுருவேன். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு நான் வச்சுட்டேன். தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு இப்போ காப்பிடி அரிசி எடுத்துருக்கோமா அதே அளவுக்கு வெல்லம் போடணும். காப்பிடி அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம். வெல்லத்தை நல்லா நச்சுட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இதுக்கு பாகுபதம்லாம் கிடையாது. தண்ணியே நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்க போகிறோம். கல் மண் எதுவும் இருக்குங்கிறதுக்காக. இன்னொரு கடாயில் நம்ம எடுத்துருக்க அரிசியோட 2 மடங்கு தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக, எப்போவுமே நம்ம இனிப்புக்கு கொஞ்சம் சால்ட்டு போடுவோம்ல, சால்ட்டு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ரவை பதத்துக்கு தான் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதை அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை நம்ம அரைச்சதை கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு அந்த கடாய் பத்தலை, அதனால் நான் வேறு கடாய் மாற்றிட்டேன். நல்லா அதிலே வெந்து வந்துடும். நம்ம சுடு தண்ணியில் தான் போடணும், அப்போ தான் வேகும். வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் வேகணும். கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இது வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம மண் இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த வேக வச்ச அரிசியோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் அது அரைக்கும் போதே ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன் மிக்சியில். தண்ணியெலாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்ம ரவை பதத்துக்கு நல்லா உடைக்க வரும். கடைசியாக இறக்க போகிற நேரம் ஒரு முடி அளவு தேங்காய் துருவி அதில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தேவைப்பட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு எதுவுமே நான் இன்றைக்கி போடலை, ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நல்லா அடுப்பை விட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். கம்பல்சரி நம்ம முதலே அரிசி பருப்பெல்லாம் கழுவி காய வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா அப்படியே நம்ம மிக்சியில் அடித்து செய்யலாம். இப்படி கழுவி காய வைக்கலைன்னா நம்ம வறுத்துட்டு கூட நம்ம கழுவிட்டு அந்த வடிதட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நெய் தடவிட்டு கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது. நம்ம வறுத்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 3வது ப்ராசஸ் நம்ம இது இட்லி சட்டிலே வச்சு வேக வைக்க போகிறோம். லேசாக சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி உருட்டும் போது நம்ம அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இப்போ கூட நம்ம நல்லா கரெக்டான சேஃபுக்கு கொஞ்சம் உருட்டணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு உருட்டி வச்சிடலாம். ஏன்னா மறுபடியும் திரும்ப நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க தான் போகிறோம்.
வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த சூட்டோடு எடுத்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சோம்னா அழகாக ரவுண்டாக வந்துடும் கொழுக்கட்டை. இது எல்லாத்தையும் ஒரு 2 தட்டில் நான் எடுத்துருக்கிறது வந்து 2 தடவை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக தேங்காய் போடணும். பாசிப்பருப்பு தான் இதில் முக்கியமானது. பச்சரிசி பாசிப்பருப்பு. எனக்கு இந்த அளவுக்கு நான் செய்யும்போது எனக்கு இந்த மீடியமான உருண்டை, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னமாகவும் இல்லாமல் தான் நான் உருட்டியிருக்கேன். எனக்கு இது வந்து ஒரு 50 உருண்டை அளவுக்கு வந்தது. இந்த நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உருட்டும் போது 50 உருண்டைக்கு வரும். நேற்று மகா சங்கடகர சதுர்த்தி இல்லையா, அதனால் பிள்ளையாருக்கு ஸ்பெஷலாக நெய்வேத்தியத்துக்காக நான் செஞ்சேன். இதை வந்து நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வைக்கணும். வச்சு நம்ம எல்லாமே வறுத்து வேக வச்சது தான். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நம்மளுக்கு 10 நிமிஷம் வெந்தாலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்த பேச்சும் வச்சுக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு அடுத்த பேச்சு வச்சுட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா, எடுத்துகிட்டு அந்த சூட்டோடே நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிடணும். எவ்வளோக்கு நல்லா வரமோ நான் வந்து நேற்று ரொம்ப அவசரம், எனக்கு கோவிலுக்கு நேரம் ஆகிடுச்சு. அதனால் வேகமாக உருட்டிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு